மீனாட்சி, அந்த ஆட்டோல ஏறுப்பா. யாரு? அக்கா, நான் தான் முருகேசன். உள்ள வா. தண்ணி குடிக்கிறியா? இல்ல, வேணாம். சரி, சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இருக்குக்கா. இந்தாங்கக்கா. வயிறே தெரியல. எத்தனை மாசம்? 4. 4 மாசமா? நீ இரு, நீ வா. அங்க படு. சத்தம் கேக்குதா? பொண்ணு சரி, எந்திரி போலாம்.
சரி பணத்தை எடு, அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம். மாமா வேணாம் மாமா. ஏய் என்னப்பா, நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணது தானே. இது செஞ்சலாம் தான் மனசை தேத்திட்டு வந்தேன். ஆனா அந்த இதய துடிப்பு சத்தம் கேட்டுப்போ எனக்கு கொல்லவே மனசு இல்லைங்க. வாழ்க்கையே ஆரம்பிக்காத அந்த பிள்ளைய அழிக்கணுமா? வேணாங்க ப்ளீஸ். என்னை பார்த்தா மாதிரி தெரியுதா? இங்க பாரு, 25,000 ரூபாய் வாங்கியிருக்க ஜெண்டர் பார்க்க. அதை அழிக்க 10,000 ரூபாய் வாங்காம உங்களை விட மாட்டேன். வந்துட்ட, செஞ்சுட்டு போ. மாமா இந்த 10,000 கொடுங்க, எப்படியாவது நான் பெத்து வளர்க்குறேன். வேணாம், இந்த பாவம் நமக்கு. இங்க பாரு முருகேசா, இது சரியில்லை. நான் பல பேருக்கு காசு கொடுக்க வேண்டியது இருக்கு. நீங்க பண்றீங்களோ இல்லையோ, ஒழுங்கு மரியாதை காசு கொடு. வேண்டாம்க்கா, நான் இந்த பாவத்தை பண்ண மாட்டேன். அப்புறம் இந்த உலகத்திலே நான் தான் கொடூரமானவளா ஆகிடுவேன். இந்த உலகத்திலேவா? அந்த காலம் எல்லாம் போச்சுமா. இப்போ வாரத்துக்கே 5-6 அழிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டில் மட்டும் பல இதய துடிப்புகளை அடக்கியிருக்கேன். முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் உனக்கு பழகிடும். ஒழுங்கா வந்து உட்காரு. அக்கா விடுங்கக்கா, அவ ஏற்கனவே பயந்து போயிருக்கா. வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கக்கா ப்ளீஸ்க்கா. நீங்க எங்க அம்மா மாதிரிக்கா. ஐயோ, உன்னோட அடம் பிடிச்சிட்டே தான் இருப்பியா? சொன்னதை செய் ப்ளீஸ்க்கா. சரி சரி இரு. இன்னொரு வழி இருக்கு. பெத்து கொடுக்குறியா? வித்தரலாம். ஏய், யார் நீங்க? ஏன் வீட்டுக்குள்ள யார் வர சொன்னது? அந்த ரூம்ல போய் செக் பண்ணு. இந்த வீட்டுல மட்டும் பல இதய துடிப்புகளை அடக்கியிருக்கேன். கங்க்ராட்ஸ் மேம். நீங்க போங்க மேம், நான் பாத்துக்கிறேன். இது எங்க வை. இந்த ஆட்டோ நம்பர் நோட் பண்ணிக்கோ. அவனும் இதில் இன்வால்வ் ஆயிருக்கான். சில நேரம் ஒரு பெரிய குற்றத்தை வெளியே கொண்டு வர சட்டமே தன்னைத்தானே ஒரு முறை கண்ணாடி பார்க்க வேண்டிய நிலைக்கு போகுது. இன்னைக்கு நானே ஒரு தப்பு செஞ்சேன். சட்டத்தை உடைச்சேன், ஒரு எல்லையை தாண்டினேன். பரவாயில்ல, வர எல்லா கேள்விகளையும் எதிர்கொள்ள நான் தயாரா இருக்கேன். இது இந்த ஒரு வீட்டில் மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல. பல உயிர்கள் மூடிய கதவுக்கு பின்னாடி அழிக்கப்படுது. பிறக்காத ஒரு உயிரை உண்மையா காப்பது மனசாட்சி தான். ஒரு பெண் அழிக்க வேண்டிய சுமை இல்லை. நான் மீனாட்சி இந்த மதுரையில் இருக்கிற வரைக்கும், என் இதய துடிப்பு இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு இதய துடிப்பையும் அழிக்க விட மாட்டேன்.